உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்க, வேலை சம்மந்தமாக, கௌரவம் சம்மந்தமாக உயர்வுகள் கிடைக்க போகுது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நடராஜரை வழிபாடு செய்யுங்க. நடராஜரை திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் திறமை வெளிப்படும். அடுத்தது பாருங்க, நல்ல முடிவுகளை எடுக்க போறீங்க. நல்ல முடிவுகளை எடுக்க போறீங்க. இந்த நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கலைவாணி சரஸ்வதியை வேண்டிட்டு நல்ல முடிவுகளை எடுங்க. சரஸ்வதியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நல்ல முடிவுகள் எடுங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மிதுன ராசிக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நம்பிக்கை மீண்டும் வளரப்போகிறது. யார் மீது? உறவுகள் மீது, சொந்தத்தின் மீது, வேலை மீது, நம்மளுடைய ஒர்க்கு, அதாவது தொழில் மீது வைத்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இப்போ மீண்டும் அது மீது நீங்கள் ஒரு நம்பிக்கை வைப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. மீண்டும் உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது. இதுக்கு நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா தினசரி சொல்லுங்கள். ஒரு 11 தடவை சொல்லுங்கள், இல்லை 50 தடவை சொல்லுங்கள், 108 தடவை சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் உங்களை விட்டு விலக போகுது. ஒரு கெட்ட பழக்கம் சார் என்கிட்ட இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்கிட்ட உண்மை கெட்ட பழக்கம் இல்லையே அப்படின்வாங்க. செலவு பண்ணுறது கூட கெட்ட பழக்கம்தான். சில பேரை தேவையில்லாமல் சுமக்கிறது கூட கெட்ட பழக்கம்தான்.